மக்களே எங்க வந்திருக்கேன்னு தெரியுதா? நார்மல் காட்டன் நம்மளுக்கு ஹூக்லிலேருந்து தயாரிக்கிற இடம். நம்ம நெட்டில் பார்க்குறதுல ஒரு பேர் இருக்குது, இவங்க ப்ரொனவுன்சியேஷனில் ஒரு பேர் இருக்குது. அரைகுறையாக தான் புரியுது, அரைகுறை லாங்குவேஜ் வச்சுட்டு எல்லாத்தையும் சுற்ற வேண்டியிருக்கு. இந்த ஊரெல்லாம் நம்ம ஏரியாவிலேருந்து யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடக்கோடி கிராமத்தில் என்னோட கால் தடம் தான் ஃபஸ்ட்டு பதிஞ்சிருக்கு. சாரீஸ், காட்டன் சாரீஸ் எல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். வந்து நிறைய மீட் பண்ண போறோம். இதெல்லாம் புதுசு கஷ்டமா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டு வந்து சும்மா திரும்பி போயிருவோமா என்ன மக்களே? இந்த கடையில இருக்க ஒவ்வொரு புடவையும் ஒரு ஜேர்னில கிடைச்சது. பயம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை. ஊட்டி கொடைக்கானல் இருக்கும் இல்லையா, அதையே தூக்கி சாப்பிட்றோம். டூ வீலர் மோகன் அந்த போர்ட்ல ஏற்றுவாங்க. போர்ட்ல ஏரியாச்சு மக்களே. மல்மல் காட்டன் எல்லாமே நல்லா கிடைக்கும். அப்படின்னா வழி கண்டுபிடிச்சி போகிறதே பெரிய சவால். ரொம்ப சிம்பிளாக கிடச்சி ரொம்ப சிம்பிளாகவே நம்ம மக்கள் கையில் தூக்கி கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் ஏறதுக்கு எவ்வளோ குழப்பங்கள் தெரியுமா? ஆக்சுவலாக இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை கூட ட்ரெயின் தான். புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி கேட்டோன்னா இவங்களெல்லாம் பார்க்குறப்ப நம்மளாம் என்னடா லைஃப்பில் கஷ்டப்படுறோம். வழி கேட்குறப்ப நான் இன்னொரு இது எப்படி விஷயம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நினச்சினவங்க கிடைக்காமலே அவ்வளோ ஊர் சுற்றுறோம். நம்பி சூப்பராக இருக்குங்க. செம்ம காட்டன்ஸ் பாருங்க. இது எங்கேயும் பார்த்துருக்குறீங்களா? கேரளா காட்டன் மாதிரிங்க. கேரளா எந்த ஒரு பேஜஸ்லையும் கிடையாது, யாருமே போடல, எந்த ஷாப்லேயும் கிடைக்காது, எல்லாமே ஜரி தான். பக்கா கிராமம், டிப்பிக்கல் கிராமம். தரிசத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் திரும்ப அந்த ஃபாரஸ்ட்டில் போகிறப்ப அந்த பேர்ட்ஸோட சவுண்டு. சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணுன்னாங்க 99.9% கூட ஃபெயிலியர் இருக்கும். ஃபஸ்ட்டில் கூட அந்த சக்ஸஸ் இருக்கும். சரியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு மக்களே. பொறாமப்படுறவனுங்களை பற்றி நான் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவருக்கு உள்ளூர்காரன் எப்படி பொறாமப்படுறான் பார்த்துக்கோங்க. ஈரான், ஈராக் அந்த சைடு. ஸோ அங்கேயும் ஒரு டூர் இருக்குங்க. மக்களே எங்கே வந்திருக்கேன்னு தெரியுதா? பரத்பூர். சோட்டா பீம்ல ஏதோ பேர் கேட்டாப்ல இருக்கா, பரத்பூர். இதுதான். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொட்டிக் ஸ்பெஷல், இந்த யூனிக் சாரீஸ், காட்டன் சாரீஸ் எல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும்னா ஹோல்சேலர்ஸ் கிடையாது. இங்க வியூவர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து நிறைய மீட் பண்ண போறோம். யாரும் இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும் கான்டாக்ட்ல இருக்காரு. அவரை பார்த்து அதுக்கப்புறம் வந்து நிறைய சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன். சோர்ஸ்னா என்னங்க, நம்மளா சுத்துறது தான். ஹோட்டல சுத்துறது, அதில் அடிச்சுட்டா ஏதாவது கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. எந்த ஒரு பயணமும் வேஸ்ட் ஆகாது, எந்த ஒரு முயற்சியும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்படிதான் சோர்ஸ் பண்றோம். ஸோ இங்க என்ன பெஸ்டா கிடைக்கும், யூனிக் ஐட்டம்ஸ், யாருக்கும் இது வரைக்கும் கிடைச்சிடாத ஒரு புது யூனிக் சாரீஸ், இந்த மாதிரிலாம் கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு உழைச்சாலும் பாப்போம் இங்க என்ன கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. நான் பேரை கேட்டோம்னா சரி ஓகே, அது ஒரு கிராமம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் ஓரளவுக்கு சிட்டி தான், இது சிட்டி தான். இந்த ஏரியா போட்டிருக்க நல்ல மழைங்க பாருங்க. ரோடெல்லாம் தண்ணி தான். இங்க ஆட்டோன்றது கிடையாது, தோட்டம் தான் சொல்லுவாங்க இதுக்கு பேர் எல்லாமே. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். இந்த பின்னாடி வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி வண்டிங்க தான். அந்த மாதிரி வண்டிங்க தான். இதுதான் டோட்டம் சொல்லுவாங்க. இதுதான் இங்க ஸ்பெஷல். இதுதான் கிடைக்கும் 15 ரூபா. நம்ம ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஷேர் பண்ணி. ஸோ அடுத்துதான் இங்க ஹூக்லி. ஆக்சுவலா இந்த பரத்பூர் சொல்றது ஹூக்லி தான். ஸோ இந்த ஹூக்லியில நிறைய சுத்தம். இங்கே வந்து நிறைய வியூவர்ஸ் நிறைய இருக்காங்க. புதுசு, இதெல்லாம் புதுசு. கஷ்டமா தான் இருக்கு, ஆனா புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப, இப்போ லாங் டிராவல் போறவங்க, ஊர் சுத்தி பாக்குறவங்க, டிராவலர்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க. கஷ்டமா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ஒரு பாடி பெயின்லாம் இருக்கதான் செய்யுது. பட் அதையும் தாண்டி நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு நம்ம போறப்ப அதுவும் கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைக்காமலாம் விட்டுற மாட்டோம். அவ்வளவு தூரம் சும்மாவா தேடி வர்றோம், அவ்வளோ செலவு பண்ணி வந்து அண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சும்மா திரும்பி போயிடுவோமா என்ன மக்களே? நம்மளாம் அப்படியே திரும்பி போயிருக்கோம். ஸோ அப்படி நிச்சயமா போக மாட்டேன், ஏதாவது ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி அழகு தெரிஞ்சுதான் வந்து நம்ம ஒவ்வொன்றா சோர்ஸ் பண்றோம். ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி உண்டு. என் கடையில இருக்க ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு ஜேர்னில கிடைச்சதுதான். ஏரியா சூப்பரா இருக்கு, ஆனா பயம்ன்றது கொஞ்சம் கூட இல்லைங்க, சுத்தமா இல்லை. முன்னாடிலாம் வர்றப்ப அந்த ஏரியா, அடுத்தடுத்த ஏரியா நம்ம போறப்ப கூட எப்படி போறது, கஷ்டமா இருக்குமோ. லாங்குவேஜும் இந்த இங்க பெங்கால் ஆல்மோஸ்ட் பாதி பேருக்கு மேல ஹிந்தியும் தெரியாதுங்களா. ஸோ என்னடா பண்றது அந்த மாதிரி தான். இப்பெல்லாம் அது கிடையாது. என்ன ஏரியா சொல்லு, நான் வந்துடுறேன். ஸோ இப்பெல்லாம் இவர் வந்து எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சாரு. அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு அவர் என்னென்னமோ ஏரியாலாம் சொல்லி அப்படி சுத்தி வா, இப்படி சுத்தி வா, அவரா போய் வா, அப்படி இப்படிலாம் சொன்னாரு. நான் மேப் போட்டு பார்த்தேன். ஷார்ட்டா ஒரு வழி இருந்தது, அங்கேயே இறங்கி நான் அவரோட இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அவர் சொன்னபடி பார்த்தா அது எனக்கு ரொம்ப தூரம். இது ஷார்ட்டா இறங்கி அடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து ஹூக்லி ரிவர் வரும். அந்த ரிவரை தாண்டி தான் நம்ம அந்த ஊருக்கு போறோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பனிக்காலம், இந்த மழை காலம், மான்சூன், இந்த 2 டயத்துல வந்தோம்னா ஊரு சூப்பரா இருக்கும். பனிக்காலம் பயங்கர குளிரா இருக்கும், பட் நல்லா இருக்கும். அது ஒரு விதமா நல்லா இருக்கும். வெயில் காலம் மட்டும் வர முடியாது. எவ்வளவு சூப்பரா இருக்குன்றீங்க. கிளைமேட் ஆக்சுவலா இப்போ மழை, செம்ம கிளைமேட். வெயில் காலத்துல பயங்கர வெயிலா இருக்கும். குளிர்காலம் மக்களே, நம்ம ஊரை கூட இங்க 4-5 மடங்கு. ஊட்டி கொடைக்கானல் இருக்கும் இல்லையா, அதையே தூக்கி சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு குளிர் இங்க ஜாஸ்தியா இருக்கும்.
மக்களே எங்கேயாவது நம்ம போட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ காசு செலவு பண்ணணும், அவ்வளோ கேட்பாங்க. இப்போ இது ஹூக்ளி ரிவர். ஆக்சுவலாக பரத்பூர்ல இருந்து நான் இன்னொரு ஏரியா போயிட்டு இருக்கேன். அங்க இந்த ரிவரை கடந்து தான் போக வேண்டும். அண்ட் அதற்குண்டான டிக்கெட் வெறும் 8 ரூபாய் மட்டுமே, அவ்வளோதான். போட்ல போறோம், சூப்பரா இருக்கும். இதான் ஹூக்ளி ரிவர். ஹூக்ளி ரிவர் இது போட்டிங் 8 ரூபாயில இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்கிறோம். அந்த 2 வீலர் மோகன் அந்த போட்ல ஏற்றுவாங்க. என்ன அந்த சைடு போறதுக்கு இந்த வருது பாருங்க, அந்த போட்டு தான். ஸோ போட்ல போட் வந்துருச்சு. போட்ல போயிட்டு கொஞ்சம் வீடியோ போடுவோம். செம்மையா இருக்கு மக்களே. மழை டைம் வேற, சூப்பரா இருக்க போட்டு. இதுதான் நம்ம போற போட்டு. போட்ல ஏரியாச்சு மக்களே, பாருங்க வியூ பாருங்க. சூப்பரா இருக்கா, இதான் போட்டு. செம்மையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிங்க 2 வீலர்ஸ் எல்லாம் இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போறவங்க. இந்த 2 வீலர்ஸ் எல்லாம் நிப்பாட்டிருக்காங்க பாருங்க. ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் பொண்ணுங்க எல்லாருமே பஸ் எப்படி கிளம்புறது. செம்மையா இருக்கு வியூ. ஹூக்ளி ரிவர் அவ்வளோ பெருசுங்க. எவ்வளோ தூரம் பாருங்க, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோ இருக்கும், அவ்வளோ பெருசு. இவ்வளோ பெரிய ரிவர் பாக்குறதுலாம் இப்ப எங்களை மாதிரினா, எங்க இப்ப மதுரையில வைகை ரிவர் இருக்கு. பட் அந்த வைகை இப்ப கூவம் ரிவரை ஒரு நல்ல ஆரம் எப்படி இப்ப சாக்கடையா மாத்தினாங்களோ சென்னையில, அது மாதிரிதான் எங்களோட வைகையும் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் கவர்மெண்ட் தான் ஏதாவது பார்க்கணும். ஆறு இல்லைன்னா அப்படியே சும்மா சாக்கடை தண்ணி போறதுக்கு எங்கேயாவது தண்ணி போனா போதுன்னு சொல்லிட்டு விட்டுறாம அதையும் பார்க்கணும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எங்க வைகையிலேயே இப்படி எல்லாம் தண்ணி போச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்க வைகை விடுங்க, நம்ம எல்லா ஊர்லயும் இருக்கிற இவ்வளவு பெரிய ரிவர்ல எல்லாருமே இப்படி தண்ணி போனால் எவ்வளவு சூப்பரா இருக்கும். சாக்கடை போக வழி இல்லாருன்னா விடுறா தண்ணி அந்த பெரியார்லன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க பூரா. மக்களே அடுத்த கரைக்கு ரீச் பண்ணிட்டோம். 8 rupees தாங்க. நல்லா இருந்துச்சு ஒரு டிராவல் மழை டயத்துல எப்படி பண்றது. வணிக சுற்றுலா, இன்ப சுற்றுலா இல்ல, வணிக சுற்றுலானால் இன்பமான சுற்றுலா. இந்த மல்மல் காட்டன் நம்மளுக்கு ஹூக்ளிலேருந்து தயாரிக்கிற இடம். இப்போ நைட்டு 7 மணிக்கு மேலே ஆகிட்டனால ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ அவர்கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதை ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்காக இதுதான் இப்படி தான் இருக்கும். இந்த யூனிட் ப்ரொடக்ஷன் யூனிட் இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களோடது. இங்கே ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிரிண்ட் போடுறது, அப்படியே பிரிண்ட்டு போடுவாங்க இந்த மாதிரி. வணக்கம் மக்களே, இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் சிரம்பூர்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கும். அந்த ஏரியாலையும் இந்த மல்மல் காட்டன் எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ இங்கேயும் ஒரு விசிட். வழி கண்டுபிடிச்சி போகிறதே பெரிய சவாலாக இருக்குங்க. இவங்க நம்ம நெட்டில் பார்க்குறதுல ஒரு பேர் இருக்குது, இவங்க ப்ரொனவுன்சியேஷனில் ஒரு பேர் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 4 பேர்கிட்ட வழி கேட்க வேண்டியிருக்கு. 2-3 மாறி மாறி போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஈஸியாலாம் எதுவும் கிடச்சிடாது இல்லையா. கஷ்டப்பட்டு கிடச்சா தான் அதோட பெனிஃபிட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக கிடச்சி ரொம்ப சிம்பிளாகவே நம்ம மக்கள் கையில் தூக்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே ஆகிடும். ஆனால் சிம்பிளாக தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோலாம் தேடி அலைஞ்சிட்டு தான் உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். அது கொஞ்சம் நல்லபடியாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வளர்கிற மக்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பெரிய கடை வச்சுருக்கிறவங்க, கொஞ்சம் நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்கவங்க. அவங்க தாங்க மறுபடியும் வீடியோஸ் பார்த்துட்டு வெளியில் போய் இந்த மாதிரி மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சின்ன மக்கள் யாரும் அந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ண மாட்டேன்றீங்க. தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். ஒரு ட்ரெயின் ஏறுறதுக்கு எவ்வளோ குழப்பங்கள் தெரியுமா. ஆக்சுவலாக இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை கூட ட்ரெயின் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த பின்னாடி ஒரு ஸ்டேஷன் அங்கே தெரியுது பாருங்கள், அதுவும் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்ட்லி எஸ். இந்த இது அங்கேருந்து இறங்கினேன். அங்கேருந்து இறங்கி அடுத்ததில் ஏறுங்க அப்படின்னாங்கன்னா, அப்போது இன்னொரு இடத்துல அப்படியே மேலே ஏறி ஆப்போசிட்டில் இருக்க பிளாட்ஃபார்முக்கே வந்துட்டேன். அப்புறம் கேட்டால் அது இல்லை, இன்னொரு இடத்துக்கு ஓடுங்க அப்படின்ட்டாங்க. இங்கேயே கிட்டத்தட்ட 2-3 ஸ்டேஷன் இருக்குது. இப்போ இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து இப்போ 2 போகணும் அப்படின்ட்டானுங்களா. அதுவும் பெங்காலிலேயே சொல்கிறாங்க. பெங்காலி அண்ட் ஹிந்தி அதில் தான் சொல்கிறாங்க. அதுவும் அரைகுறையாக புரியுதா, எல்லாமே அரைகுறையாக தான் புரியுது. அரைகுறை லாங்குவேஜ் வச்சுட்டு எல்லாத்தையும் சுற்ற வேண்டியிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு தான் அந்த பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சொல்லி 2 நம்பர் பிளாட்ஃபார்முக்கும் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம இப்போ நம்மளே தனியாக போகிறப்ப வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும்.
இன்னொரு விஷயம், இப்போ புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி கேட்டோன்னா ஒரு ஆள் 2 ஆளோட நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா அதில் யாராவது தப்பாக சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 4 பேர்ட்டையாவது கேட்டோன்னா தான் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கேன், 4-5 பேர்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆமாம் அப்படின்வாங்க. இனி ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடியும் அப்போயும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அதுக்கு ரொம்ப நேரம் நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கும். தப்பாகவும் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு இடத்துல போனப்போ ஒருத்தாள்கிட்ட தப்பாக கேட்டு தான் நான் வேறு பிளாட்ஃபார்மில் போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அடுத்தடுத்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் இப்போ கரெக்டான பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கேன். இந்த பால்கேனை ஷோல்டரில் சுமந்துட்டு இவ்வளோ தூரம் போகிறாங்க. என்ன பாருங்கள், அந்த காலத்து மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கம் வெயிட்டு. இவங்களெல்லாம் பார்க்குறப்ப நம்மளாம் என்னடா லைஃப்பில் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவங்களுக்கெல்லாம் நிறையா கிடச்சிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? இங்கேயும் ஒரு வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். இங்கே வந்து ஆக்சுவலாக வீவர்ஸ் தான். வீவர்ஸ்னாலே மோஸ்ட்லி வில்லேஜஸில் தானே இருப்பாங்க. ஏன்னா வில்லேஜஸில் இருந்தால் தான் அவங்களுக்கும் அந்த செலவு இதெல்லாம் வந்து வருமானங்கள் அதெல்லாம் கட்டுப்படி ஆகும். நான் காலையில் 8 மணிக்கு அங்கேருந்து என்னோட பயணத்தை ஆரம்பித்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 12-12:30 ஆயிடுச்சு இந்த கிராமத்துக்குள்ளே வர்றதுக்கே. ஒரு யூனிக் ஐட்டம் சூப்பராக ஏதாவது நம்ம சர்ச் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சர்ச் பண்ணா தான் ஒரு நல்லா கிடைக்கும். இன்னொரு விஷயம் மக்களே, வழி கேட்குறப்ப நான் இன்னொரு எப்படி விஷயம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எங்கேயாவது போயிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு டீ அது வாங்கிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட லைட்டாக விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிடுமா, அதுல இருந்து அப்படியே பிக்கப் பண்ணி போட்டுட்டே இருக்க வேண்டிய. அடுத்ததான் அந்த டீ கடைக்கார அக்கா கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்த சைடு நடக்கிறோம். எதுவும் கிடைச்சிருவங்க, கிடைக்காமலே அவ்வளோ ஊர் சுற்றுறோம். நம்பிக்கை தான். பஜார் இங்கே ஒரு சில கடைகளை நம்ம போய் பார்க்கணும். பார்த்தோம்னா தான் ஒரு சில கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல போயிட்டு நம்ம எதுவும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியாது. காட்டன் சூப்பராக இருக்குங்க, செம்ம காட்டனுங்க. இது நான் பார்க்கல, இதுக்கு முன்னாடி எங்கேயுமே யாரும் எந்த பேஜஸ் போட்டும் பார்க்கல. செம்ம காட்டன்ஸ் பாருங்கள். அது எங்கேயும் பார்த்துருக்குறீங்களா? யாரும் பேஜஸும் போடலை. எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு சூப்பராக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச இது ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஹேண்ட் வீவிங் மாதிரி இருக்குது. இது இந்த கேரளா காட்டன் மாதிரிங்க, கேரளா சாரீஸ். கேரளா காட்டன் இல்லை, கேரளா ஸ்டைல் அவங்களோடது. டல் ஒயிட்டு தான், ரொம்ப சிம்பிளான பார்டர்ஸ். இது என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டார்டிங்னா 500 ருபீஸுங்களாங்க. 500 ருபீஸுன்றது அந்த இங்கே இருக்கு இல்லைங்களா, கீழே கட்டம் போட்டு போடுவீங்க, அதுதானா 500 ஸ்டார்ட் பண்ணி 3000 அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னாங்க. அந்த இங்கே மேலே பார்த்துட்டுருக்குறீங்க இல்லையா, அந்த புடவை வந்து இங்கே 850க்கு மேலே சொல்கிறாங்க. எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸ். எந்த ஒரு பேஜஸ்லையும் கிடையாது, யாருமே போடல, எந்த ஷாப்லேயும் கிடைக்காது. ஜரி தான் அதெல்லாம். இங்கே பாருங்கள், ஜரி எல்லாமே ஜரி தான். இதெல்லாம் பக்கா கிராமம், டிப்பிக்கல் கிராமம். இங்கே இருக்குது, லிவிங் கிளஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. பட் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. தறி சத்தமாவது எங்கேயாவது கேட்குமா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. லைட்டாக தறி சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் திரும்பி பார்த்தேன். இல்லைண்ணா தறின்னா தெரிஞ்சிடும் இல்லையா, அவ்வளோ அமைதியாக இருக்குது ஊர். இதை பாருங்கள், எவ்வளோ நிசப்தமாக இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் போகிறப்ப அந்த பேர்ட்ஸோட சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு மொக்கண்டு கேட்குது. ஸோ ஒரு தறி சவுண்டு கேட்டுறாதா அப்படின்னு பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கேருந்து கிளம்பி இன்னொரு ஊர் சொல்லியிருக்காங்க, அங்கே போய் பார்ப்போம். இந்த ஊரெல்லாம் நம்ம ஏரியாவிலேருந்து யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு இதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. ஏதாவது ஒரு கிடைக்கும், வணிகம் இருக்கும், இல்லை நம்ம மக்கள் இங்கே வர குட்டி கிராமம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கடக்கோடி கிராமத்தில் என்னோடய கால் தடம் தான் ஃபஸ்ட்டு பதிஞ்சிருக்கோம், சவுத்துலேருந்து வந்த தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அதாவது ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணுன்னாங்க மோர் தென் 80%, 90%, 95, 99%, 99.9% கூட ஃபெயிலியர் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் கூட அந்த சக்ஸஸ் இருக்கும். ஸோ அது வரையும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் ஏதாவது ஒன்று நிச்சயமாக அமையும். தறியை ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு மக்களே. பொறாமப்படுறவனுங்களை பற்றி நான் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்.
எனக்கு உள்ளூர்காரன் வந்து நிறைய பொறாமப்படுவான், நம்மளை வளர விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொறாமைன்னு வச்சுருந்தான் இது. இவருக்கு உள்ளூர்காரன் எப்படி பொறாமப்படுறான் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இங்கே ஆக்சுவலாக இதுக்கு ஒரு 5 வீடு தள்ளி தான் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்திட்ட வந்து நார்மலாக நம்ம ஊருக்காரங்களாம் உட்காந்து பேசுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆளுங்க உட்காந்து பேசுகிறவங்ககிட்ட எங்கெங்கே தறி இருக்குது. ஏன்னா நான் ஒரு சொசைட்டிலேருந்து கேட்டு தான் அட்ரஸ் கேட்டு தான் இவங்களை மீட் பண்ண வந்தேன். இந்த ஊருக்கு எக்ஸாக்டாக உள்ளே வந்து கேட்டால் இல்லை இப்படி ஒருத்தர் இங்கே இல்லவே இல்லை, இந்த ஊரில் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க, தறியே கிடையாதுன்னு என்னை அனுப்பிச்சிட்டான். இந்த தறியோட சத்தமாக எனக்கு கேட்கல, டவுட் ஆகிடுச்சதுனால நானும் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக தறிக்காரங்க வந்து மோஸ்ட்லி வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தறி அவங்க லஞ்ச் பிரேக். இப்போ கடைசியில் இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணி இந்த பையனோட நம்பர் கிடச்சி இந்த பையனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு, பையன் நம்மளுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்டு வந்து அவர் தறியில் இப்போ வாங்க போகிறோம். இதுதான் அந்த தறி சாரீஸ் மக்களே, அந்த டேண்ட்டு சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த புட்டா ஒர்க்கு இதெல்லாமே பெங்கால் தான், ஹூக்லியில் தான், கிராமம் தான், ஃபுல்லாக கிராமம். இவங்ககிட்ட என்ன ரேட்டு வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, சாரீஸ்லாம் பார்க்குறக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கா. இது எல்லாமே ஹேண்ட்லூம் தான், பவர்லூம் கிடையாதுங்க. நான் அந்த ஹேண்ட்லூமே உங்கள்கிட்ட நான் காமிச்சேன். நான் இதை பாருங்கள், இது எல்லாமே வந்து ஹேண்ட் வீவிங் மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக ஹேண்ட் வீவிங் தான் அது எல்லாமே. இந்த புட்டா எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தனியாக அது த்ரெட்டுங்க, பிரிண்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி யூனிக் கலெக்ஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சுங்க நம்ம ஊரில் யாரும் இந்த எதுவும் ஆர்டர் போடவே இல்லை, யார்ட்டையும் இது இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கன்றது சான்சஸ் இல்லை. நிறைய எந்த பேஜஸ்லேயும் இந்த மாதிரி சாரீஸ் இல்லை, இந்த காட்டன் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, ட்ராவல் டு ட்ரேடு. ட்ராவலும் பண்ணணும், அடுத்த ஊருக்கு போகணும், அந்த ஊரோட கலாச்சாரத்தை போய் பார்க்கணும், அந்த ஊரை ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும், மக்களை பார்க்கணும், இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், செம்மையாக ஊர் சுற்றுறேன். முதல்ல தமிழ்நாடு எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சிட்டேன். அடுத்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நிறைய சுற்றி பார்த்து முடிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இனி அடுத்து என்னென்னா, ஆக்சுவலாக அந்த சாரீஸ் வந்து நம்ம ஊரில் இந்தியாவிலையும் பிறந்தது. அது போக ஈரான், ஈராக் அந்த சைட்லேருந்து தான் வந்து இந்த பனாரஸ் சாரியாக இருக்கட்டும், பகல்பூராக இருக்கட்டும், நிறையா சாரீஸ் அங்கேருந்து தான் வந்து தான். ஸோ அங்கேயும் ஒரு டூர் இருக்குங்க, வெயிட் பண்ணுங்கள்.